ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி மர்மமான முறையில் மாண்ட பிறகு அந்த குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2005ஆம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது திலீப் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2005ஆம் காலகட்டத்தில் இந்த திலீப் இருக்கார் இல்லையா, இவருடைய வயது தோராயமாக ஒரு 13 இருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த திலீப், இவருக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் தாங்க மாரீஸ்வரி. இந்த குடும்பத்தினரை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த திலீப்புடைய அப்பாவுடைய பேர் தாங்க கோபாலகிருஷ்ணன். இந்த திலீப்புடைய அம்மாவுடைய பேர் தாங்க பொன்னி. இந்த குடும்பத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிரசம், முறுக்கு போன்றவைகளை வீட்டிலேயே செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சில்லறையாகவோ மொத்தமாகவோ கொடுத்து தாங்க வியாபாரம் பார்த்து வருமானத்தை ஈட்டிகிட்டு இருந்திருக்காங்க. எப்பயும் போல இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணி இருந்திருக்கும். இந்த திலீப்புடைய அம்மா பொன்னி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள் மாரீஸ்வரி தூங்கிட்டு இருக்காளே, இன்னும் எந்திரிக்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய ரூம் கதவை தட்டுறாங்க. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூம்ல தாங்க இந்த மாரீஸ்வரின்ற பொண்ணு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. கதவு தட்டியுமே திறக்கலை அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு வலுக்கட்டாயமாக கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மகள் மாரீஸ்வரி இருக்காங்க இல்லையா, வாய் முழுக்க நுரத்தள்ளினபடி தாங்க அப்படி மயக்கமான நிலைமையில் இருந்திருக்காங்க. தன்னுடைய மகளுடைய நிலைமையை பார்த்த உடனே இவங்களுடைய கணவர்கிட்டையும் இவங்களுடைய பையன்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த திலீப்புடைய அப்பா கோபாலகிருஷ்ணன் இவங்களுடைய மகளை வந்து அப்படி கைத்தாங்களாக தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் பக்கத்தில் குடியிருப்பாங்க இல்லையா, அந்த நபர்கள் இந்த பொண்ணை பார்த்த உடனே சொல்லியிருக்கிறாங்க, இந்த பொண்ணு வந்து வாயில நுரத்தள்ளினபடி இருக்குது, பாம்பு எதுவும் கடிச்சிருக்கும் போல, நீங்கள் இப்பொழுது மருத்துவமனைக்கு போகனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்த வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு, அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய மகள் மாரீஸ்வரியை தூக்கிக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்த வைத்தியருடைய வீட்டுக்குள்ள தாங்க நுழைஞ்சு போய் பார்க்குறாங்க. அப்படி இந்த சித்த வைத்தியர் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தாங்க செக் பண்ணி பார்த்துருப்பாரு. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணு மாரீஸ்வரி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, உண்மையிலேயே என்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாப்பா, உன்னுடைய பொண்ணு மாரீஸ்வரி இருக்கா இல்லையா, அவளை வந்து பாம்புலாம் கடிக்கலை, ஆனால் அவள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாப்பா, விஷம் குடிச்சு தான் இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் ஆடி போயிட்டாங்க. என்ன காரணமாக இருக்கும், எதுக்காக தற்கொலை பண்ணான்னு தெரியலையே, நம்ம பாம்பு கடிச்சிருச்சுன்னு தானே நினச்சோம், ஆனால் இவ எப்பொழுது இந்த மாதிரி தற்கொலை எண்ணத்தை வந்து இவருடைய மனசுக்குள்ளே விதைச்சா, எப்போ இந்த மாதிரி முடிவெடுத்தான்றதே தெரியலையே, இது எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எப்பயும் போல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடித்தபடி அழுதுட்டு இருக்காங்க. அதன் பிறகு இந்த விஷயத்தை வந்து பெருசாக்க வேணாம், தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது நேரடியாக வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு இறுதி ப்ரொசீஜர் இது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அதனால எங்களுடைய குடும்பத்தினருக்கே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிறோம், எங்களுடைய மகளுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் அதுக்கான இறுதி சடங்கு செஞ்சு நாங்கள் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சித்த வைத்தியர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சித்த வைத்தியருமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் உங்களுடைய மகளுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த மாரீஸ்வரியோட சடலத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களுடைய உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட போகிற சொல்கிறாங்க. அதில் பாதி பேருக்கு வந்து பாம்பு கடிச்சு தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்க. உறவினர்கள் உட்பட யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனால் இந்த மாரீஸ்வரியோட குடும்பத்தினருக்கு மட்டும்தாங்க தன்னுடைய மகள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா அப்படின்றதே தெரிய வந்திருக்குதுங்க. அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு சுடுகாட்டில் போய் இவங்களுடைய வழக்குப்படி எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்கம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாக இவங்களுடைய குடும்பத்தினருக்கு நிம்மதியே கிடையாதுங்க. எதுக்காக தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான முடிவெடுத்தா, அவள்
யாரையும் காதலிச்சிருக்கிறாளா அல்லது வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த பெண்மணி வந்து அந்த காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வயசுல யாராவது காதலிப்பாங்களா, ஒருவேளை காதல் இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியாங்க அவங்க கூட படிக்கக்கூடிய சக தோழிகள் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த மாரீஸ்வரியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட ஒரு தடவை கூட பேசினதை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவளுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் சொன்னா, உங்களுடைய பொண்ணு மாரீஸ்வரி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சபடியே கிட்டத்தட்ட சில மாதங்களாகவே சோர்வாகவே இருந்தா. நாங்க என்ன எதுன்னு அடிக்கடி கேட்டு விசாரிச்சிருக்கோம், ஆனா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா. திடீர்னு அழுகுவா, ஆனா என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கே தெரியாதுக்கா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க கூட படிக்கக்கூடிய தோழிகள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்றது, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பெண்மணி இருந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பத்திற்கு அமானுஷ்ய காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களுக்கு பிறகு அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த திலீப் இருக்கார் இல்லையா, மின்னஞ்சலை சேர் பண்ணி நபர், அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருந்திருக்குங்க. அந்த ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய அப்பாவும் வந்து அந்த ஹாலோட ஒரு மையப்பகுதியில் தாங்க ஒரு ஓரமாக பாய் விரித்து படுத்திருப்பாங்க. அப்படி இந்த இருவருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா பொன்னி, அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் யாரோ தன்னுடைய முடியை வந்து கோதி விடுற மாதிரி தாங்க ஒரு உணர்வு தென்பட்டுருக்குது. உடனே டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தலை வந்து தலைநையிலே இல்லைங்க, யாரோ ஒருத்தருடைய மடி மேலே தான் நம்ம வந்து படுத்து கிடக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு உணர்வு தோணியிருக்குது. அந்த சமயத்தில் இவங்களால வாயை திறந்து பேச முடியல. டக்குன்னு கண்ணை முடிச்சு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஈரக்குழியே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகள் மாரீஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க தத்ரூபமாக அப்படி சம்மன்கள் போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களோட மடியில் தாங்க இந்த பொன்னின்ற பெண்மணி படுத்தபடி கிடந்திருக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அந்த உருவம் டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குது. உடனே இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டு இவங்களுடைய கணவர் பக்கத்தில் படுத்துருக்கிறாரு. டக்குன்னு முடிச்சபடி என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி தாங்க வேர்த்து விடவிடக்க கேட்குறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுக்கிறாங்க. விடிய இந்த பெண்மணி வந்து அதையே நினச்சிக்கிட்டு கண்கள் முழுக்க நீர் ததும்ப அப்படியே அழுதபடியே தாங்க படுத்து கிடந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா அல்லது சொன்னால் பயந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லாமே இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய பையன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தபடி தாங்க இருந்திருக்கிறாரு. என்னடா நானும் உன்னை நோட் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இரவு இந்த பெண்மணி படுத்துக்கும் பொழுது இவங்களுடைய மகளுடைய மடியில் தாங்க படுத்துருந்தாங்க. அந்த விஷயத்தை பார்த்தாங்க மிரண்டு போய் எதிர்த்தாங்க. அதே சம்பவம் தாங்க இவங்களுடைய பையனுக்குமே நடந்திருக்குது. ஆக்சுவலி இவருடைய ரூம்ல தாங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு கட்டில. அப்படி கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த நபர் திடீர்னு பார்த்தா கீழே தாங்க தரையில படுத்து கிடந்திருக்கிறாரு. நம்ம எப்படி தரையில படுத்து கிடக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு கண்ணை முடிச்சுக்கிறாரு. அப்படி முடிச்சு பார்க்கும்பொழுது இவருமே யாரோ ஒருத்தருடைய மடியில படுத்து கிடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. நம்ம கீழே வந்ததே எப்படின்னு தெரியல, ஆனா யார் மேலேயே நம்ம படுத்து கிடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த திலீப்போடைய அக்கா இருக்காங்க இல்லையா மாரீஸ்வரி, அவங்க தாங்க தத்ரூபமாக சம்மணக்கால் போட்டபடி உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நேரம் தன்னுடைய அக்காவோட மடியில தான் படுத்து கிடந்தோமா அப்படின்ற மாதிரி தாங்க அப்படியே பதட்டத்தோட டக்குன்னு எந்திரிச்சு முடிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த உருவம் டக்குன்னு அப்படியே காத்துல கரையிற மாதிரி தாங்க டிசைப்பர் இருக்குது. இந்த வித்தியாசமான காட்சியை பார்த்த உடனே தன்னுடைய அம்மாவை எழுப்பி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூம் விட்டு வெளியே வந்துருக்காரு. அப்படி வெளியே வந்து பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. ஏற்கனவே அவங்களுடைய அம்மா பயந்தன்னு சொன்னாங்க இல்லையா, அதே அந்த கரிய உருவம் அவங்களுடைய அம்மாவை வந்து படுக்கையில் போட்டுட்டு அவங்களுடைய தலைமுதியை கோதி விட்டுட்டு இருந்திருக்குதுங்க. தன்னுடைய அக்கா தன்னை வந்து கட்டில இருந்து கீழே இழுத்து போட்டதுன்னு தெரியல, அவங்களுடைய மடியில தான் நம்ம படுத்து கிடந்தோம். இப்போ என்னன்னா தன்னுடைய அம்மாவையுமே அவங்களுடைய மடியில வச்சு தூங்க வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்கிறாரு. இவர் பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குதுங்க. இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோமா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதே ரூம்லயே விடிய இவருமே தூங்காம தான் வந்திருக்கிறாரு. இந்த திலீப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வயதுல இருந்தே இவங்களுடைய அக்கா மேல அலாதி பிரியங்க. இவங்க இருவருமே வந்து எந்த ஒரு இடத்துக்குமே விட்டுட்டு போக மாட்டாங்க. உதாரணத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஏதாவது வெளியூர்ல ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றாலுமே இவங்களுடைய அப்பா வந்து இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, வாடா நம்ம போயிட்டு அப்படின்னு கூப்பிட்டாலுமே அக்கா இல்லாம நான் எந்த ஒரு இடத்துக்கும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் மொத்தமாக தாங்க எங்க போனாலுமே ஒரு சேரதாங்க இணைஞ்சு போவாங்க. அதனால தான் தன்னுடைய அக்கா இப்போ உயிரோடு இல்லையே, நம்ம கண்ட காட்சி எல்லாமே உண்மைதானா அல்லது நம்மளுடைய இமேஜினேஷனா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவருமே அழுதபடி இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே இவங்களுடைய அம்மா ஆடி போயிட்டாங்க. என்னம்மா நான் சொல்ல நீங்கள் என்னமா ஒரு மாதிரியா இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இவங்களுடைய அம்மா அவங்களுக்கு நடந்த விஷயத்த அப்படியே சொல்லிக்கிறாங்க. நீ பார்த்தது வந்து உன்னுடைய இமேஜினேஷன் கிடையாதுடா, அந்த உருவம் அப்படியே தத்ரூபமாக என்னை வந்து படுக்க போட்டுட்டு என்னுடைய தலைமுடியை கோதி விட்டுக்கிட்டு இருந்துச்சுடா, நீ பார்த்தது எல்லாமே
சொன்னதெல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி தாங்க ஆணித்தளமாக அடித்து சொல்லிக்கிறாங்க. தன்னுடைய மகளுடைய ஆன்மா எதுக்கு இந்த வீட்டில் வந்து வளம் வந்துட்டு இருக்குது, அது எதுக்காக இறந்து போச்சு அப்படின்றது இப்போ வரையும் விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது. அதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து இவங்களுடைய கணவர்கிட்ட சொல்லவே கிடையாது. சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கண்டமணிக்க திட்டுவார். அவர் ஏற்கனவே வந்து தன்னுடைய மகள் இறந்து போயிட்டால் துக்கம் தாங்க முடியாமல் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லவே வேணாம் அப்படின்ற முடியாங்க இந்த இருவருமே முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கே பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுதே யாரோ ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த மாரிசுவரன்ற பெண்மணி 10th படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தாங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குரலோடைய சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த திலீப் தாங்க டக்குன்னு முழிக்கிறாரு. உடனே அவருடைய ரூம் விட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்பொழுது அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரிசுவரன்ற பெண்மணி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இறந்து போன பிறகு அந்த ரூம் வந்து பூட்டப்பட்டு தாங்க இருந்துக்குது. அந்த ரூம்குள்ள இருந்தா இந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துக்குது. தன்னுடைய அக்கா வந்து அப்படியே தத்ரூபமாக பேசுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவங்களுடைய அம்மாவை நைஸா எழுப்பிட்டு இருக்காங்க. உடனே உங்களுடைய அம்மாவும் டக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அதே சத்தம் கேட்டுருக்குது. என்னுடைய மகள் வந்து இந்த மாதிரி படிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க தலையில அடிச்சபடி அழுதுருக்காங்க. இந்த இருவரும் போடக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுடைய கணவர் கோபாலகிருஷ்ணனும் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சுடி, எதுக்குடி இந்நேரத்தில் அழுதுட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க எதுவுமே சொல்லவே இல்லைங்க. நீங்க பேசாம படுத்து தூங்குங்க, என்னுடைய மகளோட ஞாபகத்துல தான் நான் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவருக்கு அந்த சத்தம் அந்த சமயத்தில் கேட்கவே கிடையாது. உடனே இந்த இருவரும் எந்திரிச்சு மெல்ல மெல்ல நகர்ந்து இந்த மாரிசுவரன்ற பெண்மணியோட ரூம் கதவை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரியுதுங்க. இவங்களுடைய மகள் மாரிசுவரி உண்மையாக இயல்பாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தாங்க தத்ரூபமாக ஒரு சுடிதார் போட்டு உட்காந்தபடி சம்மணங்கால் போட்டுக்கிட்டு ஒரு கையில் புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய மகள் இப்படி தத்ரூபமாக கண்களுக்கு தெரிகிறாளே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க ஓன் அழுதுருக்குறாங்க. அவங்களுடைய ரூமை விட்டு வெளியே இருந்தபடி இவங்களுடைய பையன் சத்தப்படாதீங்க, அப்பா எந்திரிச்சிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த இருவரும் போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு இவங்களுடைய கணவர் கோபாலகிருஷ்ணன் டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாரு. இந்த இருவரும் அந்த ரூம் கிட்ட என்ன போய் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் அந்த ரூம்குள்ளே எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது அவருக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி தான். இவங்களுடைய மகள் தத்ரூபமாக உட்காந்து படிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. அடுத்த நிமிஷமே இவ்வளோ நேரம் இயல்பாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மாரிசுவரன்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, ஆன்மாவாக தானே இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்திருக்கக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே எதிர்ப்புறத்தில் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு அவங்களுடைய முகத்தோட்டம் எல்லாமே கரு கருன்னு ஒரு கோரமான தோற்றத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. நம்ம இருவரும் இவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டு இருந்தோம், அப்படி தத்ரூபமாக தெரிந்த அந்த உருவம் என்னுடைய கணவர் வந்த பிறகு இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்காங்க. அடுத்த செகண்டே அந்த கோரமான உருவத்தோட்டம் அப்படி சல்லுன்னு காத்துல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சிருக்குது. இந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில இவங்களுடைய அப்பாவான கோபாலகிருஷ்ணன் உறைஞ்சு போய் தாங்க நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு பிறகு தாங்க அவரை போட்டு உழுக்குனதுக்கு பிறகு தாங்க இயல்பான நிலைமைக்கே மாறிக்கிறாரு. இந்த 3 பேரும் விடாம தன்னுடைய மகள் எதுக்காக இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறா, அவ எதுவும் நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்றாளா அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சபடி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கோபாலகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, என்னவாக இருக்கட்டும், அவ வந்து நம்மளுடைய பொண்ணாகவே இருக்கட்டும், இப்பொழுது இருந்து போய் ஆன்மாவாக இருக்கிறா, அது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற வரை நம்மளுடைய குடும்ப தொழிலே பாதிக்கப்படும், எந்த ஒரு முன்னேற்றமும் வராதுமா, அது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால நாளைக்கு காலையிலேயே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. உடனே உங்களுடைய மனைவி நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் சொல்ல வரது உனக்கு புரியலையா, அந்த ஆன்மாவை வந்து நம்ம வந்து கட்டி வைக்கணும், இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும், இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கோபாலகிருஷ்ணன் சொல்றாருங்க. உடனே உங்களோட மனைவி அதுக்கு சம்மதிச்சுட்டு மறுநாள் காலையில் விடிய வரையும் காத்திருக்காங்க. அப்படி விடிஞ்ச பிறகு உங்களுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து நமக்கு தெரிந்த ஒரு கோடாங்கி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. ஆனா இந்த கோபாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் கோடாங்கிலாம் போய் பார்க்க வேணாம், நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க வாங்க, இல்லை அப்படின்னா நானே தனியா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எதுக்கு நீங்க தனியா போறேன்னு சொல்றீங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் போய் பார்ப்போம், அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இப்படி இந்த இருவரும் மாறி மாறி பேச பேச இந்த இருவருக்கும் பெரிய சண்டையை முட்டி போயிடுச்சுங்க. அதன் பிறகு இவங்களுடைய பையன் என்ன பண்றாருன்னா, நீங்க யாரும் எதுவும் சண்டை போட வேணாம், ஏதாவது ஒரு கோடாங்கியை போய் பார்க்கறதா நல்லது, பேய் பிடிச்சவங்களை பூரா விரட்டுவாங்க இல்லையா, அதனால அந்த கோடாங்கியை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த திலீப் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இந்த 3 பேரும் பயத்தோடையே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடாங்கியை போய் பார்க்குறாங்க. அப்படி கோடாங்கி கிட்ட போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு இவங்க நடந்த விஷயத்தை பூரா சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் வந்து அந்த பெண்மணி வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுடைய ஆன்மா வந்து அதே வீட்டில் தான் இருக்குது, நிறைவேறாத ஆசையோட இருந்து போனதுனால அந்த பெண்மணியோட ஆன்மா வந்து பெரிய துஷ்டாவியா வந்து நிற்குது, உங்களுடைய குடும்பத்துக்கு இதனால பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, இருந்தாலுமே நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க,
பண்ணாதீங்க, அது வந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் போகும், அதுவரை இந்த வீட்டை விட்டு போகவே போகாது அப்படின்ற மாதிரி தாங்க ஆணித்தளமாக சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆன்மாவை வந்து கட்டுக்குள்ள வைக்கணும் சாமி, அதை எப்படியாவது அடைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த கோடாங்கி வந்து புன்னகையோட தாங்க சிரிச்சபடி விகாரமா பார்த்துருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது, அதை நான் செய்யவும் மாட்டேன். நீங்க நடக்கக்கூடிய காரியத்தை வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த ஆன்மா எதுக்காக வந்துச்சோ அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கும், அதை எதுவுமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அழுத்தமாக சொல்லிக்கிறாருங்க. என்னுடைய மகளை பொறுத்த வரைக்கும் அவள் இறந்துட்டா நான் இப்போ வரைக்கும் நினைக்கவே இல்லை. எங்கள் வீட்டிலேயே அவள் இருந்துட்டு போட்டோம், நான் அதை பெருசாகவே நினைக்கல. அவள் எங்களோட ஒருத்தியாக வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கோபாலகிருஷ்ணனுடைய மனைவி பொன்னி சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த கோபாலகிருஷ்ணன் இவங்களுடைய மனைவியையும் இவங்களுடைய பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, கோபாலகிருஷ்ணனுடைய மனைவி பொன்னி, இவங்களுடைய மகளுடைய போட்டோ மேலே மாலை போட்டுட்டு அவங்கள நினச்சபடி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. நீ இப்படி இருந்து போனவங்கள நினச்சி நீ அழுதுட்டு இருந்தேன்னா உன்னுடைய உடம்புக்கே வந்து ஏதாவது ஒத்துக்காமல் போயிருமா, அதனால நீ இனிமேல் கவலைப்படாத, இதுக்காக தான் நான் சொன்னேன் அந்த ஆன்மாவை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ இங்கேயே இருங்க, எனக்கு தெரிந்த ஒரு மாந்திரிவாதியை நான் கூப்பிட்டு ரெடி பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே உங்களுடைய மனைவி மறுபடியும் சண்டை தாங்க போடுறாங்க. அந்த ஆன்மாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படின்ட்டு அந்த கோடாங்கி சொன்னார். அப்புறையே அந்த ஆன்மாவை நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னுடைய மகளுடைய ஆன்மா இங்கேயே இருந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதையுமே மீறி இந்த கோபாலகிருஷ்ணன் இவருடைய வீட்டை விட்டு கிளம்பி போகிறாருங்க. அப்படி வீட்டை விட்டு கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு இவர் வேற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு கோடாங்கியை இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவங்களுடைய மனைவி அதிர்ச்சிகரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருங்க இவர் அப்படின்னு கேட்கும் பொழுது மாந்திரியம் தாந்திரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தான் இவர். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பொண்ணுடைய ஆன்மாவை வந்து கட்டுக்குள்ள வச்சு அவரே கொண்டு போயிடுவார், நீங்க எதுக்கும் கவலைப்படாத பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நான் சொல்றது நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க, உங்களுடைய விருப்பப்படி செய்யுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே அந்த மாந்திரியவாதி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்குள்ளே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பூஜை பண்றாங்க. அப்படி 5 நிமிஷத்துலேயே அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கோடாங்கி சொன்னார் இல்லையா, இந்த ஆன்மா வந்த காரியத்தை முடிக்காம போகாது, இதை நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு. அதே விஷயத்தை தாங்க இந்த மாந்திரியவாதியுமே சொல்றாரு. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை நம்பி தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், தயவு செஞ்சு இந்த ஆன்மாவை உங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கோபாலகிருஷ்ணன் கேட்கிறாரு. நீங்க அடிக்கடி தொடர்ந்து கேட்கறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, இந்த ஆன்மாவை என்னால் அடைக்க முடியாது, வேற ஆளை பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட இவங்களுடைய வீட்டை விட்டுட்டு தட்சணை கூட வாங்காம கிளம்பி போயிட்டாருங்க. அதன் பிறகு இந்த கோபாலகிருஷ்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே கிட்டத்தட்ட அன்றைய பொழுது புறமே ஓடிடுச்சுங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கோபாலகிருஷ்ணனுடைய மனைவி பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஹாலில் தாங்க படுத்திருக்காங்க. இவங்களுடைய பையன் திலீப்பும் பயமா இருக்குது அப்படின்றக்காக அந்த ஹாலோட மையப்பகுதியில் தான் படுத்திருக்கிறாரு. இந்த கோபாலகிருஷ்ணனுமே ஹாலோட மையப்பகுதியில் தாங்க படுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒரு பெண்மணி ஓன்னு ஆங்காரமாக அழக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி தூக்கத்துலேருந்து டக்குன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு தன்னுடைய மகள் மறுபடியும் அழுதுட்டு இருக்கிறாளே, அவள் எதுக்காக வந்திருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒரு ஆண்மகன் ஏதோ வலி தாங்க முடியாம கதறி அழுதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வினோதமான சத்தம் கேட்டிருக்குது. என்னடா அது, எப்பவுமே நம்மளுடைய மகள் தானே இந்த இடத்துல இருப்பா அப்படின்னு நினைச்சோம், ஆனா யாரோ ஒரு ஆம்பளை கத்திரமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு கொடையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் திலீப் படுத்திருக்காரு இல்லையா, அவருக்கு அடுத்தபடியாக தாங்க இவங்களுடைய கணவர் கோபாலகிருஷ்ணன் படுத்திருக்காரு. அவருடைய நெஞ்சு மேலேயே ஒரு கருன்னு கரிய உருவங்க. அப்படியே அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு அவர் கொல்ற மாதிரி தாங்க ட்ரை பண்ணியிருக்குது. இதை பார்த்த இவங்களுக்கு ஈரக்குடியும் நடுங்கி போயிடுச்சு. உடனே உங்களுடைய பையனை எழுப்பி அந்த ஆன்மா யார் என்னன்றதை பார்த்துட்டு அப்படி விரட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆன்மா கடும் கோபமாக ஒரு ஆக்ரோஷமாக கரிய உருவமாக உட்காந்துருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க இந்த இருவருமே. அப்படியே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு மூளைக்கு வந்துட்டு அவரை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உன்னோட புருஷனோட உயிரை வந்து நான் எடுக்காம போக மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு அந்த கரி உருவம் அவர் உங்களுடைய நெஞ்சு மேலேயே உட்காந்துருக்குதுங்க. அப்படி அந்த ஆன்மா அந்த வார்த்தையை சொன்ன பிறகுதாங்க இவங்களுடைய அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்குது, அவருடைய உடம்பு மேலே உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஆன்மா வேற யாருமே கிடையாது, தன்னுடைய மகளான மாரீஸ்வரியோட ஆன்மா தான் அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வந்திருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கக்கூடிய கரிய உருவம் அப்படியே தத்ரூபமாக இவங்களுடைய மகளுடைய ரூபத்துக்கு மாற ஆரம்பிச்சிருக்குது. உடனே தன்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க பூஜை ரூம்ல இருந்து ஒரு அம்மன் கோயில் விபூதி வச்சிருக்காங்க. அந்த விபூதி எடுத்துட்டு அந்த எதிர்ப்புத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த கரிய உருவத்து மேலேயே வீசி விடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கையை ஓங்கியிருக்காங்க. ஆனால் ஓங்கின கையை அதன் மேலே வந்து கொண்டு போகவே முடியலங்க. அப்படியே சடனாக ஸ்டக் ஆன மாதிரி தாங்க நின்றுருக்குது. யாரோ கையை பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு இருக்க மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. இதை வேடிக்கை பார்த்துட்டு உங்களுடைய பையன் இருக்கார்லையா திலீப், ஆணு கத்திட்டு மயக்கம் போட்டே விழுந்துருக்கிறாருங்க. சின்ன வயசு பையன் இல்லையா, தத்ரூபமாக ஒரு ஆன்மாவை கரிய உருவத்தோட பார்த்த உடனே அவர் அப்பயே வந்து பயந்துட்டாருங்க.
இப்பொழுது தன்னுடைய அம்மா விரட்டக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவங்களால விரட்ட முடியல அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதாங்க மயக்கம் போட்டே அதிர்ச்சியில் அப்படி மயங்கி விழுந்திருக்கிறாருங்க. என்னதான் நடக்குது, தன்னுடைய கணவரை எப்படி காப்பாற்ற போறோம் அவன் தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க முடி பிதிக்கி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த கோபாலகிருஷ்ணன் மேல உட்காந்துருக்கக்கூடிய அவங்களுடைய மகளுடைய ஆன்மா வந்து அப்படியே ஆக்ரோஷமா சிரிச்சிருக்குதுங்க. கொஞ்சம் செகண்ட்லேயே திடீர்னு டிசப்பியர் ஆகிருக்குங்க, காற்றுல கரையிற மாதிரி கரைஞ்சு போயிருக்குது. அதன் பிறகு தாங்க இவங்களோட கையே சடனாக வந்து பின்னாடி வந்திருக்குதுங்க. உடனே இவங்களுடைய கணவர்கிட்ட போயிட்டு எழுப்பியிருக்காங்க. அப்படி எழுப்பி பார்க்குறாங்க, இவங்களுடைய கணவர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. என்னடா அது இவ்வளோ நேரம் எழுப்பியுமே தன்னுடைய கணவர் எந்திரிக்கலையே அப்படின்ற மாதிரி இவங்களோட பையனை திரும்பி பார்த்துருக்காங்க. அவருமே மயக்கமான நிலையில இருந்திருக்கிறாரு. அவருடைய முகத்தில் தண்ணி அடித்து எழுப்பின பிறகு தாங்க இந்த இருவருமே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த பிறகு தாங்க தெரியுது இவங்களுடைய கணவருடைய உயிரே போயிருச்சு அப்படின்றது. ஐயோ, என்னுடைய மகளே என்னுடைய புருஷனோட உயிரை எடுத்துகிட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடித்தபடி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த விடிய அந்த சடலத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த இருவரும் ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வெள்ளனமாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு இளவு விழுந்துருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒன்று கூட இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்றைய பொழுது இவருக்கு இறுதிச் சடங்கு செய்கிறதுக்காக எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு அவருடைய சடலத்தை இறுதிச் சடங்கை முடிச்சுட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் கழிஞ்சிருக்கும். அதாவது 3 நாள் காரியம்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் ஏற்கனவே ஒரு கோடாங்கியை முதலாக போய் பார்த்தாங்க இல்லையா, அவங்களே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களும் இவங்களுடைய பையனும் போய் உட்காடுறாங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கு பிறகு ஓன் அழுத்தப்படியே இவங்களுக்கு நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. அந்த ஆன்மா எதுக்கு என்னுடைய புருஷனோட உயிரை எடுத்துகிட்டு போச்சுன்னு தெரில, என்னுடைய மகக்கிட்ட நான் பேசி ஆகணும், அவளை நீங்கள் எப்படியாவது வந்து பேச வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்மா எதுக்காக வந்துச்சோ அதோட வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சு, அதை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு விட்டு வைக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. என்னுடைய மகளுடைய ஆன்மா கிட்ட நான் பேசி ஆகணும், அவள் எதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போனா, எதுக்காக என்னோட புருஷனோட உயிரையே எடுத்துகிட்டு போனான்றது இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அவளை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோடாங்கி புரியுற மாதிரி சொல்லிட்டாருங்க, அந்த ஆன்மாவை நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கூப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த திலீப் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய பையன், அவர் பேயாடுற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக ஏடு கத்தி இருக்கிறாருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த கோடாங்கிக்கே தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இவங்களுடைய அம்மா இவங்களுடைய பையனை பார்த்துருக்காங்க. நான் வரணும் தானே நீ நினச்ச, நான் வந்துட்டேன், இப்போ நீ என்ன விஷயம் பேசணுன்றத சொல்லு, உனக்கு என்ன தெரியணுன்றத கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே பக்கத்தில் உட்காந்துருக்கூடிய இவங்களுடைய அம்மா வந்து அப்படியே வேர்த்து விட தாங்க இருக்கிறாங்க. தன்னுடைய பையனுடைய உடம்புலேயே தன்னுடைய மகளுடைய ஆன்மா வந்து இறங்கிருச்சு அப்படின்ற பயம் இருந்தாலும் தன்னுடைய கணவருடைய உயிரை எடுத்துகிட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க கோபம் அதிகமாக இருந்திருக்குது. என்னோட புருஷனோட உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் தகுதி கொடுத்தா, எதுக்கு என்னுடைய புருஷனோட உயிரை எடுத்துகிட்டு போன, நீ கண்டவனை காதலிச்சு தோத்து போய் அதனால நீ தற்கொலை பண்ணி செத்து போன, நீ செத்து போனதை மட்டும் இல்லாமல் என்னோட புருஷனையோட உயிரையே நீ எடுத்துட்டு போயிட்ட, அவர் கூட உன்னுடைய ஆன்மா வந்து கட்டுக்குள்ள வைக்கணும்னு எத்தனை தடவை சொன்னாரு, நான் தான் என்னுடைய மகளுடைய ஆன்மா இதே வீட்டில் இருக்கட்டும் அப்படின்றக்காக உனக்கு ஏற்றுட்டு பறிஞ்சு பேசினேன், ஆனால் நீ என்னுடைய வாழ்க்கையவே சீரழிச்சிட்டல, என்னுடைய தாலியவே பறிச்சிட்டல, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டாடி அப்படின்ற மாதிரி தாங்க சாபம் விட்டுருக்காங்க. உடனே அவங்களுடைய பையனோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா திடீர்னு ஓன் அழுதுங்க. உன்னுடைய புருஷன் சொல்லிட்டு இருக்கிறே, அப்போ நான் உன்னுடைய மகள் இல்லையா, என்னுடைய வாழ்க்கை பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க அந்த கோடாங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. உனக்கு நடந்த அநியாயம் எல்லாமே எனக்கு எப்பயோ தெரியும், ஆனால் அது உன்னுடைய வாய்மொழியிலேயே உன்னுடைய அம்மா கிட்ட நீ சொல்கிறது தான் முறை, நீயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க உங்களுடைய பையனோட உடம்புல இருக்கக்கூடிய மாரீஸ்வரியோடைய ஆன்மா பேசவே ஆரம்பிச்சிருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரீஸ்வரியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து 2வது திருமணம் தாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு. அதன் பிறகு 2வதாக தாங்க இந்த கோபாலகிருஷ்ணன் அதிரசம் சொல்லுவார் இல்லையா, அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த பொன்னின்ற பெண்மணிக்கும் இந்த கோபாலகிருஷ்ணனுக்கும் திருமணமாகி சில வருடங்களாகவே நல்லா பாசமாக தாங்க இருந்திருக்கிறாரு. இவங்களோட மகளையும் பாசமாக தான் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கார் இல்லையா, திலீப். அவர் பிறந்த பிறகு தாங்க இவருடைய பாசம் எல்லாமே அப்படியே கோபமாக மாற ஆரம்பிச்சிருக்குது. இவங்களோட பொண்ணையே மொத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க கிட்ட அதிகமாக பேசாம அவங்களுக்கு பிடிச்சது எதுவுமே வாங்கி தராம அவங்கள பார்த்தாலே சிடுசிடுன்னு உழுகிறது, அந்த மாதிரி தாங்க கோபப்பட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய அம்மா பார்த்துட்டு எதுக்கு என்னுடைய மகளை வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு முன்னாடி நல்லா பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அவங்க இல்லாத நேரத்தில் கண்டமேனி கெத்துட்டுறது, அந்த மாதிரி தாங்க குடும்பப்படுத்திட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே நாட்கள் உருண்டு ஓட இந்த பெண்மணி வந்து இவங்களுடைய அப்பாவே வெறுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்க வந்து 10th படிச்சுட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய அப்பா கோபாலகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய மகளை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கோபமான பார்வை காமமான பார்வையாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவங்களுடைய மகளும் கூட பார்க்காம அவங்க
அவங்கள வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால தன்னுடைய அப்பாவே இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க வேதனை தாங்க முடியாமல் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் கேடு கட்ட மாதிரி இருந்துச்சு, இது எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. ஐயோ, இத்தனை வருஷமா என் கூட இருந்த உன்னை பற்றி நான் கண்டுக்காமல் விட்டுட்டேனே, அவன் இவ்வளோ பெரிய அரக்கனா, உனக்கு இவ்வளோ கொடுமை நடக்குது அப்படின்னா நீ என்கிட்ட ஏன் சொல்லாமல் விட்ட அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுதுமே இந்த மாரீஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மா அழுதபடி தாங்க ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த விஷயத்தை எத்தனையோ தடவை உன்கிட்ட மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ நான் சொல்லலாம்னு நினச்சி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் நேரடியாக சொல்ல வரும்பொழுதுலாம் என்னுடைய அப்பா என்னை வந்து தனியாக கூப்பிட்டு மிரட்டினாரு. நீ இந்த விஷயத்தை வந்து உன்னுடைய அம்மா கிட்ட சொன்னேன்னா உன்னுடைய அம்மாவை நான் போட்டு தள்ளிடுவேன், உன் தம்பியையும் போட்டு தள்ளிடுவேன், உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி என்னை வந்து டார்ச்சர் பண்ணாரு. அதனால தான் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் என்னுடைய மனசுக்குள்ளே போட்டு குமுறிட்டு கிடந்தேன். ஒரு கட்டத்தில் இது எல்லாமே தாங்க முடியாமல் தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படின்றத நினச்சி நான் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த கோடாங்கிக்கே கண்களில் கண்ணீர் ததும்ப வந்துருச்சுங்க. அதே சமயத்தில் அந்த பொன்னின்ற பெண்மணி தலையில் அடித்தபடி ஊன் அழுதுட்டு இருக்காங்க. என்னுடைய புருஷன் செஞ்சது தப்பு தான், அவனோட உயிரை நீ எடுத்தது மிக சரியான நியாயம், அதை நான் வந்து இனிமேல் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இப்படி உன் வாழ்க்கை போயிடுச்சு, அதை கெடுக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. என்னுடைய மகளை அவனுடைய மகளா நினச்சி பார்ப்பான் அப்படின்ற மாதிரி தானே அவனை வந்து நான் நம்பி திருமணம் பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு கேடு கட்டவனா இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த மாரீஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நான் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட மாட்டேன், நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டேன், நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். என்னுடைய தம்பி இருக்கான் இல்லையா திலீப், அவனை நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க, அவன்னா எனக்கு ரொம்ப உசுறு, என்னையுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோடாங்கி முன்னாடியே சத்தியவாக்கு கொடுத்துட்டு இனிமேல் நான் யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், ஆனால் இப்பொழுதுலேருந்து எப்போது வரைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு யாராவதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நான் வந்தே தீருவேன், இவங்களுக்கு நான் எப்போவுமே பாதுகாவலராக ஒரு அரணாக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துட்டு இந்த பையனுடைய உடம்பை விட்டு டக்குன்னு டிசைபேர் ஆயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த திலீப் அப்படின்றவரே கண் முழிச்சு பார்த்துருக்குறாருங்க. அவருடைய உடம்புல இந்த ஆன்மா வந்து பேசுனது வச்சது எதுவுமே தெரியல. இருந்தாலுமே இந்த மாரீஸ்வரன்ற பெண்மணி வந்து இந்த திலீப் மேலே வந்து அலாதி பிரியம் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால அவங்க கூட இருந்தது வச்சது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சில ஞாபகங்கள் அவருக்கு அடிக்கடி வந்துட்டே இருந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பிச்சிக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆன்மா இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படவே இல்லைங்க. அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி சில வருடங்களுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை விட்டுவிட்டு சென்னையில் ஒரு பக்கம் தாங்க குடியேறி வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் நடந்த பிரதர், இந்த சம்பவத்தை உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நான் படித்து பார்க்கும்பொழுது என்னுடைய கண்களிலே என்னையவே அறியாமல் கண்ணீர் வந்துருச்சுங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அந்த திலீப் அப்படின்றவர் வந்து கட்டாயமாக நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக சொன்னதுனால தான் இந்த சம்பவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சம்பவத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பெயர்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தாங்க சொல்லிக்கிறேன். மீண்டும் இது போல தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.